இன்றைக்கு நாங்கள் படத்தை அதாவது இமேஜை ஹொரிசோண்டலியை ஆட் பண்ணி பார்க்க போகின்றோம். படம் சம்பந்தமாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். இமேஜஸ் சம்பந்தமாக HTML பார்த்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய பதிவில் இந்த இமேஜஸை பார்த்தீங்கன்னா எந்தெந்த பக்கத்தில் வைக்கலாம், ரைட் சைடு, லெஃப்ட் சைடு, இது என்ன மாதிரி நாங்கள் செய்ய போகின்றோம் என்று பார்க்க போகின்றோம். கடந்த பதிவில் நாங்கள் போட்ட அந்த படத்தையும் இங்கே நான் போடுகின்றேன். அந்த படத்தையும் அதுக்குரிய விளக்கத்தையும் நான் இங்கே பொடி கீழே கொடுக்கின்றேன். கொடுத்துட்டு அந்த படத்தை கொடுக்க முன்னே பியில் நான் தொடங்குறேன். பேஸ்ட் பண்ணின பிறகு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் நாங்கள் ஸ்டைல் ஆட்ரிபியூட் கொடுத்துருந்தோம், வித் ஹைட் கொடுத்தனாங்க. அதில் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஓட் கொடுத்தனாங்க. இப்போ அதில் அலைன்னு சொல்லி கொடுத்துட்டு ஈக்குவல் கோட்டேஷனில் லெஃப்ட்னு சொல்லி கொடுக்குறோம். அப்படியே காப்பி பண்ணி திருப்ப கீழுக்கு பேஸ்ட் பண்ணுறேன். இடையில நான் HR/ கொடுக்குறேன் ஒரு லைனுக்காக. இப்போ இரண்டாவதாக நாம் கொடுத்துருக்கிறதுல பார்த்தீங்கன்னா அலைன் ஈக்குவல், அதாவது அந்த படத்தில் ஓட்டுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அலைன் ஈக்குவல் கோட்டேஷனில் ரைட் சைடுன்னு கொடுக்குறேன், அதாவது ரைட்டுன்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு நான் கோட்டேஷனை முடிக்கிறேன். இப்போ நாங்கள் என்ன செய்திருக்கிறோம், கடந்த பதிவில் இது ஒன்று நாங்கள் கொடுக்கல. இப்போ இந்த பதிவில் நாங்கள் உங்களுக்கு என்ன கொடுக்கின்றோம், இந்த படம் எந்த பக்கத்தில், அதாவது ரைட் சைட்லையா லெஃப்ட் சைடில் அதை எப்படி கொடுக்குறதுன்றதை பார்க்கின்றோம். அப்போ அந்த படத்திலேயே அதாவது நாங்கள் ஸ்டைல் ஆட்ரிபியூட் கொடுத்தனாங்க, அதுக்கப்புறம் மோட் கொடுத்தனாங்க, அதுக்கப்புறம் என்ன கொடுக்கின்றோம், அலைன் ஈக்குவல் கோட்டேஷனுக்குள்ள ஃபர்ஸ்ட்டுக்கு லெஃப்ட் சைடு, அதாவது லெஃப்ட் ஹேண்டு கொடுக்குறோம், அடுத்த ரெண்டாவதுல ரைட் ஹேண்டு கொடுக்குறோம். சேவ் பண்ணினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இமேஜை வேர்டிகலியை ஆட் பண்ணி பார்க்க போகின்றோம். அப்போ என்ன செய்கின்றோம், அந்த படத்தையும் அந்த பேராகிராஃபையும் அப்படியே நம்ம காப்பி பண்ணுறோம். பியில் ஸ்டார்ட் பண்ணினாங்க இல்லையா, அதை அப்படியே ஃபுல்லாக காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறோம். இப்போ அலைன் ஈக்குவல், அதில் வேறு எந்த மாற்றமும் நாங்கள் செய்யவில்லை. அதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறோம். பேஸ்ட் பண்ணிவிட்டு அலைன் ஈக்குவல் அதுக்கு மட்டும் நாம் எக்ஸ்ட்ராவாக சேர்க்குறோம், அதாவது ஓட்டுக்கு பக்கத்தில் அலைன் ஈக்குவல் கோட்டேஷனில் டாப்னு சொல்லி கொடுக்குறோம். அதையே காப்பி பண்ணி, அதாவது அந்த பேராகிராஃபில் ஸ்டார்ட் பண்ணி /P முடிக்கிறோம் இல்லையா, அதை அப்படியே திருப்ப காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அலைன் அதுக்கு பார்த்தீங்கன்னா மிடில் ஹேண்டு கொடுக்குறேன். இதில் டாப் ஹேண்டு கொடுத்தேன், நான் இதில் மிடில் ஹேண்டு கொடுக்குறேன்.
இப்போ அதையே நான் ஃபுல்லாக காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். இந்த பேராகிராஃபில் இந்த ஸ்டாப் பண்ணி ஸ்லாஷ் பியரை முடிக்கிறோம் இல்லையா, அதையே நான் இங்கே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணேன். அதுக்கு முன்னாடி இதுக்கு ஒரு லைன் ஒன்று எனக்கு தேவை. இப்போ ஹெச்ஆர் ஸ்லாஷ் கொடுக்குறேன். இப்போ அதுக்குள்ள அந்த இதை காப்பி பண்ணி அப்படியே பேஸ்ட் பண்ணியிருக்கிறேன். இப்போ அந்த லைன் ஈக்குவல் அதில் பார்த்தீங்கன்னா பாட்டம்னு சொல்லி கொடுக்குறேன். இப்போ முதல் டாப், அடுத்தது மிடில் கொடுக்குறோம், அடுத்தது பாட்டம் கொடுக்குறோம். கடந்த பதிவில் பார்த்தீங்கன்னா படத்துக்கு என்ன மாதிரி நாங்கள் செய்கிறோன்ட்டு பார்த்துருந்தோம். ஹைட் வித் கொடுத்து பார்த்தனாங்க, ஓட் கொடுத்து பார்த்தனாங்க. இந்த படத்தை நாங்கள் எப்படி எந்த இடத்துல வைக்கணும், எந்த மாதிரியெல்லாம் வைக்கலாம்னு சொல்லி பார்த்துருந்தோம். இன்றைக்கு பார்த்துருக்கின்றோம் ஹொரிசோண்டலியாக நாங்கள் அந்த படத்தை ஆட் பண்ணி பார்த்துருக்கின்றோம். அடுத்தது பார்த்திங்கன்னா வேர்ட்டிக்கலியாக ஆட் பண்ணி பார்த்துருக்கின்றோம். இதனுடைய அவுட்புட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். அப்போ இங்கே நாங்கள் முதல் கொடுத்துருந்தோம் எலாயின் டாப்னு சொல்லி கொடுத்துருந்தோம். அதே போல் அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா டாப்பில் இருந்து ஸ்டார்ட் ஆகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா மிடில்னு சொல்லி கொடுத்துருந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா மிடில் இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதாவது அந்த விளக்கம் பார்த்தீங்கன்னா மிடில் இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா மூன்றாவதாக பாட்டம்னு சொல்லி கொடுத்துருந்தோம். அதே போல் கீழுக்கு இருந்து ஸ்டார்ட் ஆகுது.